நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பொது பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா 1 கோடிக்கு மேலே மேசராசிக்காரங்க கூட இருக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் 20% மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 20-30% வச்சுக்கலாம். மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது நல்லா இருக்குது, உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே மறுபடியும் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க, சார் ரொம்ப சூப்பராக சார், மகிழ்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவான பலன்களை வச்சு போடுறத விட, நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம், இவர் சொல்கிறது நடக்கலைன்னு. ஓகேவா? ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன், கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட அமைப்பு தான் ஒரு ராசி. அப்போ மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். மிதுன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் தான், கன்னி ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் தான். அப்போ 1ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்படி எடுக்கும்பொழுது 1ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காரு? விருச்சக ராசியில் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 6ஆம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருப்பதுனால கடன் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எதையும் எடுக்கிறீங்க, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கையெழுத்து போட்டு ஏதாவது கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டலான்னு ஆசைப்பட்றீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பல மாதமாக ட்ரை பண்ணிக்கிருக்கோம், லோனுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம், லோன் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்க கவலைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தேடி லோனை கொடுத்துட்டு போவாங்க. ஐயா, நீ போன வட்டம் கரெக்டாக கட்டின, இந்த வட்டம் உனக்கு லோன் தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த லோன் வாங்கி என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், அல்லது வீடு கட்டுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுக்கான லோன் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான். 3ஆம் இடம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரியம் ஸ்தான அதிபதி தான் 3ஆம் இடத்து அதிபதி. இப்போ 3ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ல் முதல் ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரையும் துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவார்னா, அவர் விருச்சக ராசிக்கு போயிடுவார். சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு போயிடுவார். துலாமில் சூரியன் வலுவிழந்து
அதுக்கு அடுத்தபடியாக ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு பெறுகிறார். இப்போ சூரிய பகவானால் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த பதட்டமான சூழ்நிலை விலகும். அதேபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுவும் வேலை பார்க்குறீங்க அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் டெண்டர் எடுத்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். நிதானமாக தவறுகள் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஸோ எங்கே உங்களுக்கு பாதிப்புனா, நீங்கள் மறைமுகமான விஷயங்கள் இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு சூரிய பகவான் நான் பார்த்துக்கிருவேன், அவர் என்னை கும்பிட்றேன், அவர் என்னை காப்பாற்றுவேன்னா 100% கிடையாது. ஏன்னா நவகிரகத்தின் நாயகனே சூரிய பகவான் தான். ஸோ அவரை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வேலையில் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடுகள், வேலை பளு கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புலாம் உண்டு. ஸோ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். வேலை பளு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வேலை பளுவாக எடுத்துக்கோங்க. அடுத்த கட்ட நகர்வுக்குரிய வேலை பளுவாக எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு டைரெக்டாக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் எங்கே உட்காந்துருப்பாருன்னா விருச்சிக ராசியில் உட்காந்துருப்பார். அதுக்கு அடுத்தபடியே டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா தனுசு ராசிக்குள்ள நுழைஞ்சிடுவார். அப்போ தனுசு ராசியில் அமர்ந்திருக்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரா அப்படின்னா கட்டாயமாக நன்மையை செய்வார். வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கள் பொண்ணுக்கு வரன் பார்க்குறோம், பையனுக்கு வரன் பார்க்குறோம், வரன்கள் அமைய மாட்டேங்கி தேடி தேடி அழுத்து போச்சு, வரன் கிடைப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற வரன் இந்த மாதம் அமையும். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு வரனை நீங்கள் பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகுது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் நீங்கும். மிதுனராசியில் உள்ள பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷன் இருந்திருக்கும். ஸோ அந்த மன அழுத்தம் நீங்கி மன நிம்மதியோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். குடும்ப பெண்களுக்கு உங்களுடைய மாமியார் உங்களை புரிஞ்சு கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, மாமியார் மருமக சண்டை இருந்துச்சுன்னா அந்த சண்டை விலகி அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ அதே போல் பெண்கள் தனக்கு தேவையான நகை பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கார். கும்பத்தில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி. ஸோ சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருப்பதனால உங்களுடைய தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்ட மனக்கசப்பான சூழ்நிலைகள் அல்லது தகப்பனார் உறவுமுறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது மனக்கசப்பு ஏற்படுத்துச்சுன்னா உறுதியாக அந்த மனக்கசப்பு விலகப் போகுது. ஒரு மாற்றமான சூழ்நிலையை நோக்கி உங்களுடைய குலதெய்வ கோயிலை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடை சனி பகவான் நிறைவேற்றி தருவார். உங்களுடைய முழுமையான வழிபாடை செய்து கொடுப்பார், ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றவாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. லாட்ரி ஷீட் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கரெக்டாக ராகுவான் எங்கே உட்காந்துருக்காங்க, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கேதுவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ லாட்ரி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் திடீர் ஒரு யோகம் உண்டு. எதிர்பாராத தொகை கிடைக்க வேண்டிய இடத்துல கிடச்சிரும். ஏதாவது ரொம்ப நாளாக போய் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், எனக்கு கொடுக்கவே மாட்டான்னு நினச்சிருப்பீங்க. அவங்களே கூப்பிட்டுச்சா என்ன இந்த ரூபா வாங்கிட்டு போங்கனே, உங்கள் ரூபா நான் இப்போ எனக்கு வந்துருச்சு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் கிடைக்காத கொடுக்கக்கூடாத இடத்துலேருந்து பலபடியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க உங்கள் கையில் பணத்தை கொடுத்து வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் ஏற்படுத்துது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இடமாற்றங்கிற விஷயங்களை செயல்படுத்தாமல் முடிஞ்ச அளவு பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்ல வெற்றி உண்டு. ஸோ அதுக்கு மீறியும் பொறுமையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் வழிபாடை மனசார பண்ணுங்கள். உறுதியாக அதிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. அதேபோல் யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்.
செவ்வாய் என்ன பண்ணுறாரு? நீச்சம் அடைகிறார். இப்போ செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 2ல் போய் நீச்சம் அடைகிறனால மேக்ஸிமம் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நான் முடிச்சு தரேன், என்னால் முடியும், நீங்கள் கவலைப்படாத, நீயும் வேலையை பாரு, நான் முடிச்சு கொடுக்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீ அந்த விஷயங்கள்லாம் முற்றிலுமாக தவிர்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களை, சிறப்பான செயல்பாடுகளை முழுமையாக அனுபவிப்பீர்கள். பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. உங்களுடைய பெற்றோர் மற்றும் நண்பர்கள், வயதானவங்க, டீச்சர்ஸு, இவங்கெல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு மரியாதை கொடுக்கீங்களோ இந்த மாதத்தில் தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பை உங்களுக்கு நவம்பர் மாத பலன்களில் கிரகங்கள் அள்ளி கொடுக்க போகிறது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20லிருந்து 30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள், நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுருக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக, உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம், மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தள்ள ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். விருப்பப்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கலாம். மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே.